ஹாய், வாங்க இன்னைக்கு வெஜிடபிள் தம் பிரியாணி பண்ணலாம். அதுக்கு வந்து நான் ரைஸை பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். அதில் பட்டை கிராம்பெல்லாம் போட்டு ஹாஃப் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. அதை நம்ம இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ நம்ம வந்து வெஜ் பிரியாணி பண்ணலாம். அதுக்கு நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிருக்கேன். பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டுறலாம் நம்ம அதில். இப்போ ஸ்லைஸ் பண்ண ஆனியன் போட்டுறேன். அது நல்லா வதங்கிட்டுங்க. வதங்கிட்டு நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் வேணால் க்ரீன் சில்லி வேணால் போட்டுக்கலாம், நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேங்க. போட்டு நல்லா வதங்கட்டும். அது நல்லா பச்சை ஸ்மெல் வர வரையும் வதங்கட்டும். இப்போ நான் எல்லாம் வதங்கிருச்சுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பீன்ஸ் போடுறேன். நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் போட்டுக்கலாம். நான் பீன்ஸு, கேரட்டு, பொட்டேட்டோ போட்டிருக்கேன். அப்புறம் வந்து நான் மீன் மேக்கர் போட்டிருக்கேன். மீன் மேக்கர் வந்து நான் சுடுதண்ணில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் நான். நீங்கள் வேணால் பச்சை பட்டாணி போட்டுக்கலாம். இந்த மிளகாத்தூள் போட்டிருக்கேன். கரம் மசாலா போடலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஹாஃப் பாயில் தான் நம்ம குக் பண்ணணும். ஏன்னா நம்ம தம்மில் போடுறதுனால அதுலேயும் கொஞ்சம் வெந்துடும். நம்ம போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி போட்டு கொஞ்சம் வேக வச்சிடலாம். பாருங்கள் வெந்துருச்சு. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இதை. இப்போ நான் எப்படி தம் போடுறேன்னு பாருங்கள். கீழே ஒரு கடாய் வச்சு அதுக்கப்புறம் தான் தம் போடுறேன். அதுக்கப்புறம் இந்த இதை வச்சு இந்த பாத்திரத்தை வச்சு போடுறேன் நான். கீழே ஃபஸ்ட் ரைஸ் தான் போடணும். ரைஸ் போட்டு இப்போ நம்ம வேக வச்ச வெஜிடபிள்ஸை மேலே போட்டுட்டு இப்போ வந்து எனக்கு 4 லேயர் வந்துச்சு. திரும்ப இன்னொரு தடவை ரைஸ் போட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மசாலா போட்டுடலாம். நம்ம ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறதுக்கு இப்போது இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லாவும் இருந்துச்சு, டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நம்ம அந்த மீன் மிக்கரு அதெல்லாம் போடுறதுனால சூப்பராக இருந்துச்சு அது. பாருங்கள் நல்லா போட்டேன் நான் ஃபுல்லாக. இப்போ நம்ம கொரியண்டர் போட்டுக்கலாம். கொஞ்சம் லெமன் புழிஞ்சிக்கலாம். நம்ம ஒரு ½ அன் ஹவர் அந்த மாதிரி சிம்லேயே விட்டுட்டிங்கன்னா நல்லா குக் ஆயிரும். அது ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. நான் வந்து பன்னீர் வீட்டிலே ரெடி பண்ணது, இந்த பன்னீர் அதை நான் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் நான் மேலே போட்டுக்கிறேன். கொஞ்சம் போட்டு நம்ம கொஞ்சம் மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, ஒயிட் அண்ட் க்ரே இது மாதிரி. அந்த ஒயிட்டுக்கு அந்த இதுக்கு சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி வெஜ் பிரியாணி பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. நல்லாயிருக்கும். கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம பன்னீர்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப பிடிக்கும். மீன் மேக்கரும் சேர்த்துருக்கோம். கிட்ஸுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் அது. இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்கிட்ட. பாய்.